அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள். தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்மராசி உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனியும் கும்ப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்காங்க. இதுதான் தை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். தை மாதம் 8ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரும், செவ்வாயோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரும், புதனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 29ஆம் தேதி இந்த மாதம் கடைசி பகுதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் மட்டும் பாருங்க, புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு. சுக்கிரன் உச்சநிலைக்கு போறாரு. சுக்கிரனோட மாற்றம் இருக்கு, செவ்வாயோட மாற்றம் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்க ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா கூட ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா என்ன நடக்கும்னா சில குழப்பங்கள் கொடுத்துருவார். ராசிநாதன் மறையக்கூடாது, ஆனா 6ஆம் இடத்துல சனியோடு இருக்கிற வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பம் கண்டிப்பா வரும். இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும் உங்களால. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். குருவோட பார்வையில ராசிநாதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு தான். சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும், ஆனால் பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்காது. எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சுற்றி எத்தனை எதிரி வந்தாலும் எவ்வளோ பேர் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அதை உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எதிரி இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார், வியாதி இல்லாமல் பண்ணுவார். உடம்புல நிறைய பிரச்சனைங்க சார், வியாதி குணமாக மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. எதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு, சரிங்களா? 6ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பார்க்கறது ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல கேது இருக்கார். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு. இப்போ குரு பார்வை இருக்கு உங்களுக்கு. குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட விலகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அடுத்தவங்களால பிரச்சனை, அடுத்தவங்க தூண்டி விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இல்லை உங்களுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை புரிஞ்சுக்காம இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் விதண்டவாதம் போய் ஏதோ பெரிய பிரச்சனைலாம் போயிருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், சரிங்களா? பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தை மாதம் 11ஆம் தேதி அவர் 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால பணப்பிரச்சனைலாம் இருக்காதுங்க, எப்படி சமாளிச்சிருவீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, பணப்பிரச்சனை இருக்காது. வர வேண்டிய பணம் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளியே எங்கேயோ பணம் கொடுத்து லாக் ஆகிருப்பீங்க, அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை வேலையில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பள பாக்கின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த சம்பள பாக்கி கிடைக்கும். தொழிலில் பிரச்சனைங்க சார், தொழிலில் கொடுத்த பணம் வரமாட்டேங்குது, பிஸ்னஸ் அப்படியே முடங்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்களுக்கே உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும், நண்பர்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க, கூட இருந்தே குளிப்பறிச்சிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், சரிங்களா? ஜனவரி அதாவது பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி தை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நடுப்பகுதி வரைக்கும் 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் இருக்கார். திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதம், நல்ல ஒரு வரன் தேடி வரும், முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நண்பர்கள்ட்ட இருந்த பிரச்சனை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் விலகும். ஏன்னா இந்த 15ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு கூட அந்த கருத்து வேறுபாடு விலகும், சரிங்களா? இது 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம்
சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டு பிரயாணம் கைக்கூடி வரும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைச்சிடும். ஒரு ராசி 10ல் குரு இருக்கார். 10ல் குரு இருந்தால் தொழில் மாற்றம், வேலை மாற்றம் ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிடும். ஆனால் தொழிலை மாற்றுவீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க, இல்லை வேலையை மாற்றிடுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். சரிங்களா? ஆனால் ராசிநாதனை குரு பார்க்குறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும். பண்ணலாமா வேண்டாமா யோசிப்பீங்க. ஆனால் அது கரெக்டாக கொண்டு போய் விதத்தில் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க. சரிங்களா? குழப்பம் இருந்தாலும் கரெக்டாக தெளிவாக யோசிச்சு முடிவு எடுத்துருவீங்க. பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஆரம்பத்தில் ஒரு சில பேருக்கு குழப்பம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தெளிவான நிலையில் கொண்டு போய் ஒரு நல்ல விஷயத்தில் தான் ஒரு கரெக்டான விஷயத்தை யோசிச்சு நல்லபடியாக தான் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, செவ்வாய் யாரு? உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிடுறாரு. விரயத்திலிருந்து லாபத்துக்கு போறாரு. அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போறாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனை விலகும். வண்டி வாகனம் வாங்க முடியாமல் இருந்து வந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வாகனம் வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுக்கலாம், நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. தந்தை மூலமா லாபம், தாய் மூலமா லாபம், பெற்றோர்கள் மூலமா சில உதவி கிடைக்கிறது இதெல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இந்த மாதம். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஏன்னா சூரியனை குரு பார்க்குறாரு. கவர்மெண்ட் ஜாப்க்கு எக்ஸாம் எழுதுனாங்க சார், கிடைக்கல, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இல்லை இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ப்ரொமோஷன், பிரைவேட் ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? அப்போ வேலையில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் பிரச்சனை இருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். வாகன யோகம், சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நடக்காது. ஒரு சில பேருக்கு நடக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னது அப்படின்னு நடக்கும். கெட்ட தசாபத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு, பாவகிரகத்தோட சேர்ந்த தசாபத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கும். அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து தெளிவாக இருந்துக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி இந்த தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். சொந்த தொழில் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் பார்க்க போறீங்க. அதனால கவலையப்படாதீங்க. சரிங்களா? ராசிநாதனை குரு பார்க்கறது ஒரு சேஃப்டி, உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால எதையும் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அற்புதமான மாதம்னு சொல்லிடலாம் இந்த தை மாதம். இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன். ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம். லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும். ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி தாங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கர்மா என்னன்னு தெரியும். நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன், அதாவது வான்மண்டலத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ உங்களோட வயசு என்ன, உங்க ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கொடுப்பினில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பினில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பினில் இருக்கீங்களா, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் துல்லியமா சொல்ல முடியும். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன பிஸ்னஸ் பண்ண ஜெயிக்க முடியும், வீடு வாகனம் எப்போ அமையும், வண்டி வாகனம் எப்போ அமையும், அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சா வரலையா, வெளிநாடு போக முடியுமா முடியாதா, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.